யார் விசாரிக்கிறாங்க. வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் அதிமுகல. அதனால தான் இந்த சலசலப்புகள் வருது. அதாவது யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலான்னா, அது எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்துல. அவங்க நெனச்சா ஒருத்தர தூக்கி வைப்பாங்க, ஒருத்தர தூக்கி கீழ போடுவாங்க. இப்போ அந்த வேலைய யார் செய்றா? இப்ப பிஜேபிக்கு தேவையான யாரோ அவங்க வரலாம். சசிகலா வேணான்னு பிஜேபி நெனச்சது, வேணான்னு ஆக்கிடுச்சு. ஆனா அதிமுகவுடைய முடிவு அது கிடையாது. அதிமுக பொதுக்குழு சசிகலாவ வந்து பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்துருச்சு. அதிமுக எம்.எல்.ஏக்கள் அந்த அம்மாவ வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்துட்டா அதெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நடக்கலையே. ஏன்னா பிஜேபிக்கு பிடிக்கல. நடக்கல. அப்புறம் அந்த அம்மாவ எதிர்த்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் போனாரு. அது அதிமுக பொதுக்குழுல தீர்மானம் போட்டா நடந்துச்சு. ஓபிஎஸ்க்கு பின்னாடி எல்லாருமா போனாங்க. அவர் மட்டும் தானே போனாரு. அப்புறம் வந்து அது எப்படி அந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணி குடுத்துச்சு பிஜேபி. ஆட்சிய எதிர்த்து வாக்களிக்கிறாரு. ஆட்சி பெரிய ஆதரவோட நடக்குது. பெரும்பான்மை பலத்தோட எடப்பாடி ஆட்சி. அத எதிர்த்து 11 எம்.எல்.ஏக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப ஆட்சிக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா 11 பேர் ஓட்டு போட்டனால ஆட்சி போவாதுல்ல. 50 பேர் ஓட்டு போட்டிருந்தா, 100 பேர் ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி போயிருக்கும். ஆனா எடப்பாடி கையில பெரும்பான்மை இருக்கு. 11 பேர் மட்டும் பிரிஞ்சு போய் ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு கட்சி வந்து என்ன செய்யும்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். அவங்கள சபாநாயகர் வந்து நீக்குவார். ஏன்னா அதிமுக கொறடா உத்தரவுக்கு எதிரா தானே அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்போ அதிமுக கொறடா ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறாரு. அதுக்கு எதிரா 11 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு சபாநாயகர் நீக்குவார்ல. ஏன் நீக்கல? அவங்க 11 பேர் வந்து குறைவானவங்க தானே. ஒரு 50 பேர், 100 பேர் போயிட்டாங்க அப்டின்னா நீக்க முடியாது. ஆனா 11 பேர நீக்குனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லங்கும்போது ஏன் நீக்கல? அப்ப 11 பேருங்கிறது 11 பேர் இல்ல. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. அதுதான் பிரச்சனைங்க. அப்போ எல்லாமே பிஜேபி நடத்தின ஒரு நாடகம். பிஜேபி அந்த கட்சிய என்னவா மாத்தி எங்க கொண்டு விட்டுடுச்சு பாருங்க இப்போ. இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி தனியா சந்திச்சாரு. 10 தொகுதியில அதிமுகவ பின்னுக்கு தள்ளி பிஜேபி முன்னேறி 2ஆம் இடம் பிடிச்சிருச்சு. இப்ப என்னன்னா, திரும்ப எல்லாரையும் சேருங்கன்னு பிஜேபி சொல்லுது. அவ்ளோ அக்கறையா அதிமுகவுக்கு மேல? ஒருங்கிணைந்த தலைமையா வேணுமா? ஏன்டா ஒருங்கிணைந்த தலைமையா தானே அது இருந்துச்சு. அது எப்படி இப்படி 4 தலைமை, 5 தலைமையா மாத்துனீங்க? அதுவா மாறுச்சா? நீங்களா மாத்துனீங்களா? இப்போ ஒருங்கிணைந்த தலைமைன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு?